ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ் சமையல்லே டேஸ்டியான ரவை பாயாசம் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். இந்த பாயாசம் செய்கிறதுக்கு வெளியே வாங்குறது பொருள் எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம வீட்டிலே இருக்க பொருள் வச்சு ஈஸியாக செய்யலாம். தாராளமாக 7 பேர் சாப்பிட்லாம். 1 கப் ரவை இருந்தால் போதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பர்ஃபெக்டான மெஜர்மெண்ட்லேயே இந்த வீடியோவில் கிடைக்கும். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பார்க்கலாமா எப்படி செய்கிறது? ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ஒரு பாத்திரத்திலே 2 ஸ்பூன் நெய் போடுங்க. முதல்ல ட்ரை ஃப்ரூட் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. உங்கள் பிடிச்ச ட்ரை ஃப்ரூட் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். நான் முந்திரி பருப்பு, பாதாம், சும்மா லாஸ்ட்டில் கொஞ்சமாக மெலன் சீட்ஸ் ஃபியூ செகண்டில் ரோஸ்ட் பண்ணால் போதுங்க. வாசனை வந்தால் எடுத்துருங்க. பாருங்கள், போதும். இப்போ எடுத்துடலாம். நெய் எப்படியே இருக்கட்டும். அதே பாத்திரத்திலே ரவை ரோஸ்ட் பண்ணிடலாம். சும்மா 1 கப் ரவை இருந்தால் போதுங்க. நம்ம பாயாசம் ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு ரோஸ்ட் பண்ணிடுங்க. கலர் மாறக்கூடாது. சும்மா ஃபியூ செகண்ட் ரோஸ்ட் பண்ணால் போதுங்க. அதே கப்லேயே சர்க்கரை ரெடி பண்ணி வச்சுடுங்க. 1 கப் ரவைக்கு 2 கப் சர்க்கரை சரியாக வரும். சும்மா 2-3 மினிட்ஸ் நான் ரோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது பால் போடுங்க. 3/4 லிட்டர் இருக்குது. 750 ml பாக்கெட் பால் இல்லைங்க, நான் பசு பால் போட்டேன். நல்லா இருக்கும் பாயாசம் சாப்பிட்றதுக்கு. பால் போட்டு உடனே கலந்துக்கிட்டே இருங்க. ரவை கீழே உக்காந்துரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைம் நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் இருக்குது, அது கூட போடலாம். நான் இது பைனாப்பிள் எசன்ஸ் போடுறேன். சும்மா 1/2 ஸ்பூன் போட்டேன்னா நம்ம ரவை பாயாசம்லே வாசனை சூப்பராக இருக்கும். ரவை கீழே உக்காந்துரும். கலந்துக்கிட்டே இருங்க. 4-5 நிமிஷத்திலே நல்லா பாயில் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி பாயில் வந்தால் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ரவை நல்லா குக் ஆகிட்டு இருக்கும். 2 கப் சர்க்கரை. 1 கப் ரவைக்கு 2 கப் சர்க்கரை. இனிப்பு கரெக்டாக இருக்கும். சர்க்கரை போட்டு உடனே கலந்து விடுங்க. சும்மா கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். நல்லா பாயில் வந்தால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட் ரோஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லை, அது சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பாயில் வந்து இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரை ஃப்ரூட் சேர்த்துட்டு கலந்து விடுங்க. அவ்வளோதான். இருக்குது இல்லை பர்ஃபெக்டான ரவை பாயாசம். பாருங்கள், அவ்வளோதான். தாராளமாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், சடன் உங்கள் வீட்டில் சொந்தக்கார் வந்தால் இந்த மாதிரி ரவை பாயாசம் ரெடி பண்ணி தரலாம். ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அது கூட எதுவுமே வெளியே வாங்குறது பொருள் தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு ஈஸியாக செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தமிழ் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னும் வர முறை நியூ ரெசிபியோட வரேன். தேங்க்யூ.